Hi everyone, Assalamu alaikum and welcome back to my channel. It's me Sumaya from Sumi's Home Chef. And இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்மா வீட்டு vlog. என்ன फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இந்த vlog வந்து நான் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வரும்போதே ஒரு vlog கண்டினியூஸா இப்படி எடுத்துட்டு வருவேன் பட் இந்த வாட்டி வந்து ஒரு previous day ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரது மாதிரி இது நைட் சோ அதனால வந்து மறுநாள் மதியானத்துக்கு அப்புறமா தான் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சூப்பரா அழகா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது சோ இந்த டைம்ல பசங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு YouTube channel பார்த்து ஒரு ஃபேமஸ் YouTube channel பார்த்து Pringles வந்து ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் வந்து நாங்க வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு அப்புறமா ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சோ இது வந்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டா கிரஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிர கூடாது and இங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு and 3/4 கப் corn flour எடுத்துறோம் இதுவே ரெண்டு உருளைக்கிழங்கு பண்றதா இருந்தா 1 கப் அரிசி மாவு 1/2 கப் corn flour அந்த மாதிரி எடுத்துக்கணும் சோ இப்போ வந்து நல்லா mix பண்ணிட்டு இதல நாம உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு லைட்டா தண்ணி விட்டு அரைச்சோம்ல சோ அந்த பேஸ்ட சேர்த்துக்கலாம் இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க உருளைக்கிழங்கையும் நாம அதே மாதிரி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும் ஒரே வாட்டி கூட பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இது வந்து கொஞ்சம் சின்ன ஜார்ல போட்டு பண்றதுனால கொஞ்சம் ஃபைனா அரையிறதுக்காக ரெண்டு வாட்டியா போட்டு அரைச்சு எடுத்துறோம் இப்போ கம்ப்ளீட்டா நாம அரைச்சதெல்லாம் சேர்த்தாச்சு இத வந்து நாம நல்லா mix பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூனை வச்சு கம்ப்ளீட்டா mix ஆகி ஒண்ணோட ஒண்ணு நல்லா ஒட்டி கொஞ்சம் திரண்டு வரும்ல அந்த மாதிரி வரது வரைக்கும் ஸ்பூனை வச்சு mix பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சதும் லைட்டா கையில ஆயில் அப்ளை பண்ணிட்டு இத வந்து தண்ணியே சேக்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும் சொங்க பாருங்க பிசைஞ்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு இந்த மாதிரி கையில ஒட்டாம நல்ல அழகா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வரணும் சோ அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இன்னொரு பக்கம் கடாயில நம்ம ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிற டைம்ல நம்ம மாவு வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பாத்தீங்கன்னா நாம இங்க லைட்டா அரிசி மாவு போட்டு தான் ரோல் பண்றோம் இது வந்து நமக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தின்னா ரோல் பண்ணி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து ஃப்ரை பண்ணா ரொம்ப கிறிஸ்பியா வந்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் சோ ஒரு மூடி இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு ரோல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோட சின்ன லிட் வச்சு ட்ரை பண்ணோம் எட்ஜஸ்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா வரல இந்த மாதிரி கொஞ்சம் நசுங்குற மாதிரி இருந்தது எட்ஜஸ்லாம் பார்க்கிறதுக்கு Of course அது வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்க அந்த எட்ஜஸ்லாம் கீழே லைட்டா ஒட்டிடுச்சு சோ அடுத்த வாட்டி நாங்க வந்து அந்த புட்டெல்லாம் அவிப்போம்ல அதோட அந்த லிட் அடிச்சு ட்ரை பண்ணோம் வேற லெவல்ல அப்படியே சூப்பரா கட் ஆகி வந்தது பெர்ஃபெக்ட்டா அதோட எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்ல அந்த லிட்ல அதனால ரொம்ப அழகா வந்துச்சு சோ இப்போ வந்து நாம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் சோ ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி இத நாம வந்து ஃப்ரை பண்ணும்போது ஆயில்ல போடும்போது பூரி மாதிரி உப்பி வரும் சோ அந்த மாதிரி உப்பி வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணனும்னா ஃபோக்ஸ் ஸ்பூன் இருக்குல அது வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா லைட்டா அங்கங்க குத்தி விட்டா போதும் அப்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது உப்பி வராம ஃப்ளாட்டா வரும் சோ அதுக்காக தான் இப்போ ஆயில் மிதமான சூட்ல வந்து சூடாயிடுச்சு சோ இப்போ நாம ஒவ்வொண்ணா வந்து அதுல போட ஆரம்பிக்கலாம் நாங்க பார்த்து ட்ரை பண்ண சேனல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸா கொஞ்சம் பாப்புலரான சேனல் தான் அவங்களோட சேனல் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க பட் நான் ரிவ்யூ கொடுத்தே ஆகணும் பிகாஸ் வந்து நாங்க ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு நாங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மாவு பிசைஞ்சிருந்தோம் பட் இந்த மாதிரி தான் பார்க்கிறதுக்கு இருந்தது இது பார்க்கிறதுக்கு Pringles மாதிரி இல்ல பட் அவங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அதோட அவுட்புட் பார்க்க நிஜமான Pringles மாதிரி இருந்தது நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து ஆயில்ல இருந்து எடுத்தது மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு So anyhow taste wiseல ரொம்ப நல்லா இருந்தது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க சோ அந்த விஷயத்துல வந்து எனக்கு இது வந்து நான் வந்து நல்லா இருந்துன்னு தான் சொல்லுவேன் பார்க்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வரல பட் டேஸ்ட் சூப்பரா இருந்தது நமக்கு வேணா டீ கூட லைட்டா மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ சூப்பரா டீ டைம் முடிஞ்சாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா நைட்டுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெந்தியான process அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாவே நாங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் என்னன்னா Kappa biryani beefல பண்ணுவாங்கல அதுதான் கேரளால ஒரு டைம்ல நல்ல ஃபேமஸா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்த ரெசிபி நாங்க இப்ப செய்றோம் இதுக்கு வந்து
கொஞ்சம் இஞ்சி அப்புறமா கொஞ்சம் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சி வந்து ஒரு 2 டேபிள்ஸ் எடுத்தோன்னா வந்து கார்லிக் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி போடுறது நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கப்பை பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஆயிலில் வந்து நாம் கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறோம். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே கொஞ்சமாக ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. நம்ம இங்கே க்ரீன் சில்லியும் சேர்த்துருக்கோம், அதையும் கவனத்தில் வச்சுருக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ மசாலாவோட ராஸ்மலெல்லாம் போனதுக்கு அப்புறமா நாம் இதில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு 3/4 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை இதில் சேர்த்துக்கலாம். அண்டு கிழங்கு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ கிழங்குக்கு, அதாவது கப்பை கிழங்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1.5 கிலோவுக்கு 3/4 கிலோ சேர்க்குறோம். உங்களுக்கு வந்து பீஃப் அதிகமாக பிடிக்கும்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து 1 கிலோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் இதில் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மசாலா பீஃப் எல்லாம் நல்லா டிப் ஆகிற வரைக்கும் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி என்னோட சிஸ்டர் தான் நமக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்காங்க. நான் அங்கே போய் எதுவும் பெருசாக பண்ணலை. லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்துக்கணும். நம்ம பீஃப் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்து வருதோ அது வரைக்கும் நம்ம விசில் போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 5 to 7 விசில் போட்டோம். எனக்கு சரியாக தெரியலை. ஸோ நல்லா வேகிறது வரைக்கும் விசில் போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பீஃப் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு பீஸை லைட்டாக வந்து எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நம்ம வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துருந்தோம்னா அடி பிடிச்சிருக்கும். பட் நம்ம சரியான அளவில் வந்து சேர்த்ததுனால இப்போ கரெக்டாக இருக்குது. அண்ட் நம்ம பீஃபும் நல்லா பெர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு முக்கியமாக வந்து கிழங்கு தேவைப்படுது. ஸோ நம்ம கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ 1.5 கிலோ கிழங்கு நாம் எடுத்துருக்கோம். இதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட நம்ம க்யூப் சைஸ் சொல்லல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரியான சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் குட்டியாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ்லேயும். ஸோ இப்போ வந்து அதை வேக வைக்கிறதுக்கு நாம் ஒரு ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய இருக்கணும். அதாவது கிழங்கு நல்லா வந்து தாராளமாக வந்து ஸ்பேசியஸாக இருந்தால் நல்லா சூப்பராக வெந்துடும். அண்டு பிசுபிசுப்பு இருக்காது. ஒரு மாதிரி தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். பட் தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்காது. அதுக்காக தான். அண்ட் இங்கே நாம் அரைமுறை தேங்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இன்னொரு பக்கம் நம்ம அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து அந்த பிரியாணியில் லேயர் பண்ணுறதுக்காக. இங்கே நம்ம கிழங்கும் நல்லா வெந்து வந்துச்சுது. ஸோ இப்போ நம்ம இந்த தேங்காயும் ரெடி ஆகிடுச்சுன்னா லேயர் பண்ண வேண்டியது தான் பேலன்ஸ். மீன்வைல் இன்னொரு பக்கம் வந்து பசங்களுக்கான பாஸ்தாவும் ரெடி ஆகிட்டு இருக்குது நைட்டு டின்னருக்கு. பாஸ்தா வந்து என்னோடய சிஸ்டர் இன்லா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நான் சொன்னது மாதிரி நான் எதுவும் செய்யலை, எல்லாமே அவங்க செய்கிறது தான். நம்ம ஜஸ்ட் எடுபடி வேலை தான். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. ஸோ தேங்காயிலையும் சேர்க்கணும், கிழங்குலையும் சேர்க்கணும், அந்த மாதிரி நிறைய சேர்க்கணும். இப்போ ஒரு பக்கம் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுது. அண்டு ஆல்மோஸ்ட் நம்ம தேங்காயும் நல்லா சோப்பாக வந்து வறுப்பட்டு வந்துடுச்சுது. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு தம் போடணும்ல, அதுக்கு லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம பீஃபை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம தம் போட்டுக்கலாம். ஆர் நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வேக வச்சு வடிகட்டின கிழங்கையும் இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி போட்டுக்கணும். நம்ம தம் போடும்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் அந்த மாதிரி. அதுக்கு மேலே நம்ம தேங்காய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி போட்டு விடணும். இதுக்கு மேலே
மிளகு வந்து பவுடர் இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு இந்த மாதிரி மேலே லைட்டாக தூவிக்கணும். தூவிட்டு நம்ம தம் போட்டால் ரொம்ப நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். மீன்வேல் பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பாஸ்தா வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட சூப்பரான கப்ப பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுது. இதை லைட்டாக தாளித்து விடணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை கடுகு சேர்த்து கடுகு எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து இப்படி மேலே இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த பீஃப் மசாலா கம்ப்ளீட்டாக அந்த கிழங்குல வந்து கோட் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான கப்ப பிரியாணி ரெடி ஆயாச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி மேலே போட்டுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் மல்லியிலையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பீஃப் கப்ப பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுது. இந்த மாதிரி எனக்கு 3 நேரம் கொடுத்தாலும் நான் மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது குட்டி விலாகாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.